ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் த வாட்சர்ஸ்ன்ற ஹாரர் படம் தான். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ஈஷானா நைட் ஷியாமலன். இந்த ரிட்டன் ஸ்கிரிப்டு அவங்க தான் பண்ணியிருக்காங்க. இது வந்து வாட்சஸ் என்ற ஒரு நாவலில் ஏஎம் ஷைன்ன்றவங்க பண்ணதை தழுவி இந்த திரைக்கதையை எடுத்திருக்காங்க. இந்த திரைக்கதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருந்தது, ஆனால் ரீசனபிளாக முடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா மீனான்றவங்க வந்து டக்கோட்டா ஃபேனிங்ன்றவங்க நடிச்சிருக்காங்க. சியாரான்ற கேரக்டர் வந்து ஜார்ஜியா காம்பெல்ன்றவங்க நடிச்சிருக்காங்க. மேட்லின் இவங்க தான் இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர். ஓல்வன் ஃபோரின்னு நடிச்சிருக்காங்க. அடுத்த டேனியல் ஒலிவர் ஃபினகன்ற நடிச்சிருக்காங்க. ஸோ இதில் ப்ரொஃபஸர், அப்புறம் கிளாராவோட ஹஸ்பண்ட், சியாராவோட ஹஸ்பண்ட் அப்படி ஜான்ன்றவர் நடிச்சிருக்காரு. இந்த மொத்தமே வந்து 6 கேரக்டர் தான். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெலஃபஸ் போகிற வழியில் ஒரு நார்த்தன் ஐலாண்டில் வந்து ஒரு காடு, அந்த காட்டில் வந்து பார்த்திங்கன்னா உட்ஸ்ன்னு சொல்கிற அந்த ஒரு நிறைய மரங்கள் பனி அடர்ந்த ஒரு காட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் ஐலாண்ட் அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் வந்து ஓடி போய் அப்படியே இறந்துருவான். அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மினான்ற வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரட்டு, இவன் வந்து ஒரு பெட் அனிமல் ஆஃபீஸில் கடையில் ஒர்க் பண்ணுவாள். அங்கே வந்து ஒரு ஆர்டர் வந்து பெலஃபஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஜூவில் போயிட்டு இந்த ஒரு பேரட், அரிய வகை பேரட் ஒன்று கொடுக்கணும்னு ஆர்டர் வரும். அதை வந்து இவ எடுத்துகிட்டு போகும்போது அந்த வெஸ்டர்ன் அந்த காடு வழி தான் ஐலாண்டில் அந்த ஒரு காட்டு வழியில் கார் பிரேக் டவுன் ஆகிடும். அப்போ ஆக்சிடென்ட்டில் அந்த காடு உள்ளே போய் இவன் மாட்டிப்பா. அப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா பங்கர் மாதிரி ஒரு வீட்டில் ஏற்கனவே 3 பேர் மாட்டிகிட்டு இருப்பாங்க. அதில் மேட்லின்ன்ற ஒரு வயசானவங்க, அதே மாதிரி ஆள் தான் டேரட்ன்ற படத்துலேயும் ஒரு முக்கியமான ஃப்ளாஷ்பேக்கை ரிவீல் பண்ணுவாங்க. அதே மாதிரியான இவங்க தான். இந்த மேட்லின்ற என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கேயே தங்கிடு, இந்த கூப்பு, அது அந்த வீடு பேர் வந்து கூப்பு, அது பங்கர் மாதிரி இருக்க ஒரு வீடு, அதுக்குள்ளே தங்கிடு, நீ போனீங்கன்னா உயிரோட வர மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே அங்கேருந்து வெளியேருந்து வாட்ச் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல்லாம் வரும். அங்கேருந்து இவங்க தப்பிச்சாங்களா தப்பிக்கலையன்றது தான் படத்தோட கதை. அப்படி சொல்லி முடிக்க முடியாது. இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்கள நைட் ஆனால் ஒரு மர்மமான ஆளுங்க வந்து வாட்ச் பண்ணுவாங்க. இந்த சியாரோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் இறந்துட்டுருப்பான். அது மாதிரிலாம் நடக்கும். இவங்க கடைசியில் வந்து ஒரு வழியாக ஒரு ஆற்றோட இது குறிப்பில் இவங்க தப்பிச்சு போகும்போது அங்கே ஒரு அந்த இறந்த வந்து ஒருத்தன் 13 வந்து கத்துவான். இந்த படத்தில் இந்த ஒரு சீன் தான் ஹாரர்னு சொல்லணும், வேறு ஹாரர் சீனே இல்லை. இந்த படம் வந்து செம மொக்கையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இவங்க தப்பிச்சு போயிட்டு கடைசி 15 நிமிஷம் இந்த மீனா வந்து ஏதோ ப்ரீ கிளைமேக்ஸ் மாதிரி அவங்க தப்பிச்சுன்னு வரதை காட்டுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்க வந்து ப்ரீ கிளைமேக்ஸ் முடிஞ்சோடனே இவள் வந்து ஏதோ ஒன்று கண்டுபிடிக்க போகிறா அப்படின்னு பார்த்தா அவளோட படித்த யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு அங்கே மனுஷங்களுக்கும் அந்த வாட்சஸ் தேவதைகளுக்கும் ஒரு இணக்கம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பா. அங்கேருந்து கண்டுபிடிச்சி இந்த சியாராவை வந்து பார்த்துட்டு வந்து சொல்லுவாள், இது மாதிரி வந்து மேட்லின்றவ வந்து உண்மையான ஆள் கிடையாது, அவள் வந்து ஒரு பேயோட இதுதான் அப்படின்னு சொல்லுவாள். அங்கேருந்து அந்த மேட்லின் வந்து பேயாக மாறி அங்கேருந்து ஓடிடும். இந்த படத்தில் வந்து படம் ஃபுல்லாகவே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து ஏதோ ஒன்று இருக்குன்னு கடைசியில் ரொம்ப மொக்கையாக முடிஞ்சுது. இந்த புக்கும் படிச்சுருந்தா மொக்கையாக தான் இருந்திருக்கும் பொழுது, ஆனால் இந்த திரைக்கதையை பார்க்கும்போது ரொம்ப போர் அடிச்சுது. ஸோ இதில் இந்த மீனாவோட ஆக்டிங் 2-3 இடத்துல சுமாராக அந்த மாதிரி இருந்தது. அது கூட ரொம்ப ஃப்ளாட்டாக தான் இருந்தது. இந்த படத்தில் வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இசை நல்லா இருந்துச்சு. அபெல் கோர்சியோன்ஸ்கின்றவர் பண்ணியிருக்காரு, நல்லா இருந்துச்சு. கேமரா சொல்கிற மாதிரி இருந்துச்சு. எலி ஏரன்சன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை வந்து ஹாரர் பீரியடுக்கான ஒரு படம் தான், ஆனால் இதில் ஒன்றும் ஹாரரும் இல்லை, இந்த படத்தில் ஒன்றுமே இல்லை, சுமாராக தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.